சவுதி அரேபியாவிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாட்டினருக்கான மதிப்பு கூட்டப்பட்ட வரி பணத்தை திரும்பப் பெறும் திட்டம் அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் இனி சவுதி வரும் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது வரம்பில் உள்ள சுற்றுலா பயணிகள் நாட்டில் உள்ள 1400க்கும் மேல் அங்கீகரிக்கப்பட்ட சில்லறை விற்பனை கடைகளில் தங்களுடைய 15% வேட்டை திரும்பப் பெற முடியும். முதல் நிபந்தனையாக 500 ரியால்களை விட அதிகமாக பொருட்கள் வாங்கியிருக்க வேண்டும். பொருட்கள் பயன்படுத்தப்படாமலும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு மட்டுமே வாங்கியிருக்க வேண்டும் மற்றும் வாங்கிய பொருட்கள் 90 நாட்களுக்குள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கவும் வேண்டும். தங்குமிடம் மற்றும் உணவு போன்றவைகளுக்கு வேட் திரும்பப் பெற முடியாது. வாகனங்கள், படகுகள், விமானம், உணவு மற்றும் பானங்கள், புகையிலை பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கும் வேட் திரும்பப் பெற முடியாது. பயனர்கள் தங்கள் பாஸ்போர்ட் அல்லது GCCIDயை சமர்ப்பித்து விற்பனை செய்யும் இடத்தில் வேட் விலக்கு படிவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே நாளில் ஒரே சில்லறை விற்பனையாளரிடமிருந்து 3 இன்வாய்ஸ்களை இணைத்து கொண்டு இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். சுற்றுலா பயணிகள் சவுதியிலிருந்து புறப்படும் போது வேட் திரும்பப் பெற பெற்றிருக்கும் படிவத்தை அதற்குரிய மையங்களில் சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக தற்பொழுது 3 சர்வதேச விமான நிலையங்களான ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் 10, ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் 4 மற்றும் தம்மாமில் உள்ள கிங் ஃபஹத் சர்வதேச விமான நிலையத்தில் 4 என மொத்தம் 18 வேட் சரிபார்ப்பு மையங்கள் உள்ளன. இங்கு வேட் பணம் கார்டு அல்லது ரொக்கமாகவோ வழங்கப்படலாம். ஒரு நபருக்கு தினசரி 5000 ரியால் திரும்பப் பெற முடியும். ஜித்தாவின் கிங் அப்துல் அசீஸ் விமான நிலையத்தின் வடக்கு முனையத்தில் இந்த சேவை தற்பொழுது இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கு ஷாப்பிங் அனுபவங்களை ஒழுங்குபடுத்தவும் மேம்படுத்தவும் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் சேவையை விரிவாக்கும் நோக்கத்துடனும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.